டேய் ஜெகனே, எனக்கு மிஸ் இங்கிலீஷ் ஹோம்வொர்க் கொடுத்தாங்களா, அதெல்லாம் நீ பண்ணிட்டியாடா? டேய் சுபி, நானும் ஹோம்வொர்க் பண்ணலடா. நான் வேற நேற்று மேட்ச்சுக்கு போயிட்டேன்டா, ஹோம்வொர்க்கே பண்ணலடா. மிஸ் வேற வந்து அடிக்க போறாங்க. நீ ஹோம்வொர்க் முடிச்சிட்டியா? டேய் ஜெகனே, நானும் ஹோம்வொர்க்கே பண்ணலையேடா. நீயும் ஹோம்வொர்க்கே பண்ணலையாடா? நானும் ஹோம்வொர்க்கே பண்ணல. போச்சு, இன்னைக்கு மிஸ் கிட்ட தர்மண்டி தான் வாங்க போறோம் போ. டேய் கார்த்தி, நீ ஹோம்வொர்க் பண்ணிட்டியாடா? நாங்க ரெண்டு பேரும் ஹோம்வொர்க்கே பண்ணல. நீ பண்ணிட்டியா இல்லையா? ஏய், நீங்க ரெண்டு பேரும் ஹோம்வொர்க்கே பண்ணலையா? நான் பண்ணிட்டேன்பா. நல்ல வேலை, எங்க அக்கா நேத்து உட்காந்து சொல்லி கொடுத்தா, இல்லைன்னா நானும் பண்ணியிருக்க மாட்டேன். பாரு சுபி, இவன் மட்டும் நல்லவனாட்டம் ஹோம்வொர்க் பண்ணிட்டு வந்துட்டான்டா. என்னடா பண்றது? இப்ப நம்ம ரெண்டு பேரும் தான் பண்ணல. இப்ப என்ன பண்றது? என்ன பண்றது? அவன் கூட ஹோம்வொர்க் பண்ணிட்டான். வாடா, நம்ம மிஸ் வரதுக்குள்ள நம்ம ஒரு கொஞ்சம் ஹோம்வொர்க் மேட்ச் பண்ணி வச்சிருவோம். அப்புறம் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிக்கலாம். வாடா. ஆமாண்டா சுபினே, வாடா ஹோம்வொர்க் பண்ணுவான் மிஸ் வரதுக்குள்ள. இல்லைன்னு வச்சுக்க, அந்த மிஸ் காது பிடிச்சி நம்மளே திரும்பி விடும். நீ பூமாரி, இங்கிலீஷ் ஹோம்வொர்க் நேற்று மிஸ் கொடுத்தாங்களா, அதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டியாடி? ஆமாண்டி அஞ்சலி, நானும் இங்கிலீஷ் ஹோம்வொர்க் முடிச்சிட்டேன்டி அஞ்சலி. நீ பண்ணிட்டியா இல்லையா? நானும் ஹோம்வொர்க் எல்லாம் முடிச்சிட்டேன்டி. என் அக்கா நேற்று உட்காந்து சொல்லி கொடுத்தா, அதனால நான் ஹோம்வொர்க் எல்லாம் முடிச்சிட்டேன்டி. இப்போ இங்கிலீஷ் பீரியடா தமிழ் பீரியடாடி? இடி அஞ்சலி, இப்போ இங்கிலீஷ் பீரியடி. தமிழ் பீரியட் எல்லாம் அடுத்தது தான். இங்கிலீஷ் பீரியடுக்கு அப்புறம் தான் தமிழ் பீரியட். ஃபர்ஸ்ட் நம்ம கிளாஸ் மிஸ் இங்கிலீஷ் பீரியட் நடத்திட்டு போயிடுவாங்கடி. இப்போ முதல் இங்கிலீஷ் தட்டி போட்டிருக்கு. இங்கிலீஷ் பீரியட் அடிப்பு மாதிரி. நல்ல வேலை இங்கிலீஷ் ஹோம்வொர்க் முடிச்சாச்சு. இல்லைன்னு வச்சுக்க, அவ்வளோதான். ஆமாண்டி, இதை இப்போ கொஞ்ச நேரத்தில் மிஸ் வர டைம் ஆயிடுச்சு. அவ்வளோதான் வந்துடுவாங்க. எல்லாம் இங்கே கவனிங்க. இங்கிலீஷ் ஹோம்ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டிங்களா இல்லையா? இங்கிலீஷ் ஹோம்ஒர்க்கெல்லாம் முடிச்சவங்களாம் என் டேபிளில் கொண்டு வந்து சப்மிட் பண்ணுங்க. இன்னைக்கு இங்கிலீஷ் டெஸ்ட் இருக்கு. எல்லாம் சேர் மாற்றி உக்காருங்க. டேய் ஜெகனே, என்னடா இங்கிலீஷ் டெஸ்ட்ங்கறவ? ஐயோ, நான் வேற படிக்கல. நீ படிச்சிட்டியாடா? டேய் ஆமாடா, நேற்று மிஸ் டெஸ்ட்னு தானே சொன்னாங்க. ஐயோ, நம்ம ஹோம்ஒர்க்கே பாதி தான் எழுதியிருக்கோம். நான் இங்கிலீஷ் டெஸ்ட் எப்படி பண்ண போறேன்னு தெரியலப்போ. டேய், ஏன்டா பயப்படுறீங்க? ஏதோ ஒன்று இங்கிலீஷில் அடிச்சுட்டு வேண்டியதான். அப்புறம் என்ன பண்ணுறது? நானும் தான் படிக்கல. இவன் படிக்கணும்னு அடிச்சு விடுறேன்னு சொல்றான் பாரு இவன். டேய் ஜெகனே, இவன் சரியான ஆளாதான் இருக்கான். டேய் அப்படிலாம் இல்லைடா, நானும் படிக்கல, நீங்களும் படிக்கல. ஏதோ ஒன்று அடிச்சுட வேண்டியதான். ஏதாவது ஒன்று பிள்ளைங்கிட்ட கேட்டு தான் எழுதண மாட்டேங்குது. பிள்ளைங்களெல்லாம் எங்கே உட்கார வைக்கிறாங்கன்னு இந்த மிஸ் தெரியல. டேய் ஆமாண்டா, பூமாரி உட்கார்ந்திருந்தாவது நம்மளுக்கு காட்டுவா, சொல்லி கொடுப்பா. இந்த மிஸ்ஸினி எங்க உட்கார வைக்கிறாங்கன்னு தெரியல. ஏடி பூமாரி, ஏன்டா சுபினே, எதுக்குடா கூப்பிட்ட? இங்கிலீஷ் டெஸ்ட் ஆமா, படிச்சிட்டே இல்லையா? ஏடி பூமாரி, ஹோம்வொர்க்கே இங்கிலீஷ் ஹோம்வொர்க்கே கொஞ்சோண்டு தான் எழுதிருக்கேன். இங்கிலீஷ் டெஸ்ட் எல்லாம் சுத்தமா படிக்கல. நீ இங்கே உட்காருடி, இங்கே உட்கார்ந்து எங்களுக்கு சொல்லி கொடுடி. டேய் ஹோம்வொர்க்கே நீ இன்னும் எழுதலையா? போச்சு, இங்கிலீஷ் மிஸ் வந்துட்டாங்க. இன்னைக்கு தர்மடி வாங்க போற பாரு. இந்த ஹோம்வொர்க்னாச்சும் பண்ணிட்டு வந்திருக்கலாம்ல. ஏடி பூமாரி, கொஞ்சம் இங்கிலீஷ் டெஸ்ட் மட்டும் கொஞ்சம் சொல்லி கொடுடி. ஹோம்வொர்க் கூட நாங்க சமாளிச்சுக்குவோம். சரி மிஸ் வேற நீங்க குறைக்கிறாவன்னு தெரியல. சரி இரு பார்க்கலாம். இங்க உட்காந்துருந்தா நான் உனக்கு கண்டிப்பா சொல்லித்தரேன், சரியா? ஏடி பூமாரி, வெளியே போயிடாதடி, இங்கே உட்காருடி, மிஸ் கிட்ட சொல்லிட்டி. என்ன மிஸ் வேற எங்க குறைக்கிறாவன்னு தெரியலடா. சரி இரு பார்க்கலாம், இரு. சரி கொஞ்ச நாள் இங்கிலீஷ் படி, புக் எடுத்து மிஸ் சொல்றதுக்குள்ள. சரி பூமாரி. டேய் ஜெகனே, இந்த பிள்ளைங்கள நம்மள வேலைக்கு ஆகுதுடா. வாங்கடா, நம்ம மூணு பேர் கொஞ்சம் இங்கிலீஷ் டெஸ்ட்டுக்காவது படிக்கலாம். இல்லைன்னு வச்சுக்க, மிஸ் தோலை உரிச்சு போடுவாங்க நம்மள. ஆமாண்டா சுபினே, இந்த பிள்ளைங்களாம் இங்க உட்காந்துருக்குங்க, அப்புறம் அங்க போயிருங்க. மிஸ் சொல்ற இடத்துல தானே அப்புறம் அந்த பிள்ளைங்களும் உட்காருங்க. வா, நம்ம கொஞ்சமாவது படிச்சுக்கலாம், வா. ஆமாண்டா ஜெகனே, நீ क्वेश्चन சொல்லு, நான் ஆன்சர் சொல்றேன். அப்புறம் நான் क्वेश्चन சொல்றேன், நீ ஆன்சர் சொல்லு, சரியா? அப்படியே நம்ம மூணு பேரை மாத்தி சொல்லிக்கலாம். சரிடா, வா. क्वेश्चन கேக்குறேன், நீங்க ரெண்டு பேரும் ஆன்சர் சொல்லுங்க.